4 பொண்ணுங்க சேர்ந்து என் தலையில் பூ வச்சா நான் உடனே அந்த ஃபேமிலிக்கு சொந்தமாயிடுவேனா? என்ன வாழ்க்கை! பொண்ணாக பிறந்ததுக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பையனை பிடிச்சிருக்குல்ல, பொண்ணு தலையில் பூ வைங்கன்னு ஒரு குறை. சுத்தமாக விருப்பம் இல்லாமல் கண்ணில் கண்ணீரோட அமைதியாக நின்றுட்டுருந்தேன். என்னை சுற்றி எல்லோரும் பூ வைக்க நின்னாங்க. எதிரில் உட்காந்துருந்தா அவங்கள பார்த்துட்டே இருந்தேன். பூவை என்னோடய தலைக்கு கொண்டு வரும்போது நில்லுங்க அப்படின்னு ஒரு சத்தம். அது அவங்க தான். எழுந்து வந்து அந்த பொண்ணு கையில் இருந்த பூவை வாங்கி என்கிட்ட கொடு. என்னோடய ஃப்யூச்சர் ஒய்ஃப் நானே பூ வச்சு வரலன்னு பூவை வாங்கி அவங்க வச்சு விட்டுட்டு என் காதுகிட்ட வந்து அழகாக இருக்க, நான் தான் உன் கூட இருக்க போகிறேன் லைஃப் ஃபுல்லாக, கண்டிப்பாக இருப்பேன். நானும் கொஞ்சம் அழகாக தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். போகும்போது மறக்காமல் என் நம்பர் வாங்கிக்கோ, ஃப்ரீயாக இருக்கும்போது ஃபோன் பண்ணு அப்படின்னு சொன்னான். திரும்பி அவங்க முகத்தை பார்க்கும்போது எவ்வளோ தேடினாலும் கிடைக்காத ஒரு மொமெண்ட் என் லைஃப்பில்.